வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் நேற்றிரவு பல்பொருள் விற்பனை கடையின் உட்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதால் தளபாடங்கள் மற்றும் சரக்கு பொருட்கள் என்பன சேதமாகியுள்ளன. கடை உரிமையாளர் நேற்றைய தினம் கடையினை பூட்டிவிட்டு சென்று மீண்டும் இன்று காலை வியாபார நடவடிக்கைகளுக்காக கடையினை திறந்தபோது கடையின் உட்பகுதி முழுவதும் எரிந்துள்ளதை அவதானித்துள்ளார். அதன்பின் குறித்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாட்டினை மருதங்கனி போலீசாரிடம் முறைப்பாட்டை பதிவு செய்ததுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதி முரசுமோட்டை பகுதியில் டிப்பர் மற்றும் உளவு இயந்திரம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்றிரவு 9 மணியளவில் பரந்தன் பகுதியில் இருந்து முரசுமோட்டை நோக்கி சிமெந்து கற்களை ஏற்றி பயணித்த உளவு இயந்திரமும் எதிர் திசையில் பயணித்த டிப்பர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றது. உளவு இயந்திரத்துடன் மோதிய டிப்பர் வீதியில் குறுக்காக தடம் புரண்டது. உளவு இயந்திரத்தில் ஒரு பெண் உட்பட 3 பேர் பயணித்திருந்த நிலையில் மூவரும் காயங்களுக்குள்ளான நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் டிப்பர் சாரதி சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எந்த கொம்பனாக இருந்தாலும் உலகில் எந்த மூலையில் பதுங்கி இருந்தாலும் தவறிழைத்தவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பவே முடியாது. பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் மாபியாக்களுக்கு முடிவு கட்டப்பட்டு வருகின்றது என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கொழும்பில் குறித்த அமைச்சர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு முடிவு கட்டப்படும் என நாம் உறுதியளித்திருந்தோம். இதற்காக போலீசார் உட்பட பாதுகாப்பு துறையினருக்கு தேவையான வளங்களை வழங்கினோம். அவர்கள் சிறப்பாக தமது கடமைகளை செயற்படுத்தி வருகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மன்னர்கள் சிக்கி சிறைக்கு சென்றுள்ளனர். நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கி சூடு நடாத்திவிட்டு தப்பி சென்ற நபர்கள் கூட நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னர் இப்படியான கைதுகள் இடம்பெறவில்லை. நாட்டில் கடந்த காலங்களில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்ற போது இவற்றை அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் செவ்வந்தி உள்ளிட்டவர்களை பிடிப்பதற்கு கூட தெம்பு இல்லை எனவும் எதிரணிகள் கூச்சலிட்டனர். ஆனால் எந்த கொம்பனாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என்பது இன்று நிரூபணமாகி வருகின்றது. கடந்த காலங்களில் தான் குற்றவாளிகள் அரசியல்வாதிகளால் பாதுகாக்கப்பட்டனர். ஆனால் எமது ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு இடமில்லை. தவறிழைத்தவர்கள் சட்டத்தின் பிடிக்குள் இருந்து தப்ப முடியாது. அதேவேளை மக்களுடைய சொத்துக்களை களவாடியவர்கள் சூறையாடியவர்கள் சட்டத்தின் பிடிக்குள் சிக்குவார்கள். மத்திய வங்கி பிணை முறி மோசடியுடன் தொடர்புடைய அர்ஜுன் மகேந்திரன் விடயத்திலும் சட்டம் செயல்படும் என்றார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 6 பேரும் நேற்று மாலை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். கொழும்பு அழுத்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக இசாரா செவ்வந்தி கருதப்படுகின்றார். அவரும் அவர் சார்ந்த குழுவினரும் நேபாளத்தில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் நேற்று மாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனைவரையும் பொறுப்பேற்றுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட நாளில் தான் நீதிமன்றத்திற்கு வந்தபோது அங்கிருந்து பெண்ணொருவர் தன்னை சட்டத்தரணியாக எண்ணி வழக்கு ஒன்றை ஒப்படைக்க முயற்சித்ததாக இசாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். சஞ்சீவ கொலையின் மூளையாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி போலீஸ் விசாரணையின் போது தன்னை வழக்கு ஒன்றில் பேச அழைக்கப்பட்டதாக வெளிப்படுத்தியுள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவவை சுட கமாண்டோ சாலிகுடன் நான் நீதிமன்றத்திற்கு வந்தபோது சட்டத்தரணிகளுக்கான ஒதுக்கப்பட்ட ஓய்வு அறையில் தங்கியிருந்தேன். அங்கு வந்து மிகவும் உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார். நான் ஒரு சட்டத்தரணி என்று நினைத்து அந்த பெண் என்னிடம் பேசினார். அந்த பெண்ணின் கணவர் அவரை மிக மோசமாக தாக்கியுள்ளார். அது குறைக்க வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் உள்ளது. அந்த பெண் என்னிடம் வந்து, மேடம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் 1000 ரூபாய் தான் என்னிடம் உள்ளது. இதை வாங்கிக் கொண்டு என் வழக்கை பேசுவீர்களா என்று கேட்டார்.
அப்போது அந்த பெண் மீது எனக்கு மிகவும் கரிசனை ஏற்பட்டது. நான் வேறொரு வழக்கை பற்றி பேச வந்திருப்பதாக சொன்னேன். அதனால் வழக்கை அங்கே இருக்கும் மற்றொரு சட்டத்தரணியிடம் வழங்குமாறு சொன்னேன். என்னிடம் இருந்து சென்ற அந்த பெண் மற்ற சட்டத்தரணியிடம் தனது கதையை சொன்னார். ஆனால் வழக்கில் முன்னிலையாக சட்டத்தரணி 2000 ரூபாய் கோரியிருந்தார். அந்த பெண் மிகவும் உதவியற்றவராக இருந்தார். உடனே நான் அவரை அறைக்கு வெளியே அழைத்து என்னிடம் இருந்த 5000 ரூபாவை கொடுத்து மற்ற சட்டத்தரணி மூலம் வழக்கை பேச சொன்னேன். அந்த பெண்ணின் கைகளை பிடித்து வணங்கி பணத்தை பெற்றுக் கொண்டார் என இசார செவ்வந்தி தெரிவித்துள்ளார். இசார செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு 1 வருட காலம் எடுத்ததா என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடுமையாக விமர்சித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசார செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இசார செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு 1 வருட காலம் எடுத்தது. அப்படியானால் மக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கத்துக்கு எங்கே நேரம் இருந்தது? இப்போது இசார செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். மக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கத்துக்கு நேரம் உள்ளது. பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு அரசாங்கத்திடம் பல வசதிகள் உள்ளன. எனவே பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு அரசாங்கத்துக்கு எதிர்க்கட்சிகளின் ஆதரவு தேவையில்லை. ஆனால் அரசாங்கம் தவறு செய்தால் அதனை சுட்டிக்காட்ட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் பதிலளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்றார். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை இன்றும் தொடர்கின்றது. இதன்படி காலி, கம்பஹா, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் 1ஆம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மஸ்கெலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாமிமலை பகுதியில் உள்ள குடியிருப்பு தொகுதிகளுக்குள் வெள்ளநீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக குறித்த குடியிருப்புகளில் உள்ள சுமார் 24 குடும்பங்கள் அசௌகரியத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.